உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள். கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம். இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது. இது 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் வக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளே பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த புதன் பகவான் வக்ரத்தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு. அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல 7ஆம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். அடுத்து சுக்கிரன் ஆகப்பட்டவர் 26ஆம் தேதி தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 8ஆம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல 28ஆம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து குரு பகவான் 6ஆம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா, அந்த கடக ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா, அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார். வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள். இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான், இந்த மாதத்துல பிறந்தாங்க, இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள், நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க. அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள். வாங்க இப்போ அதை பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளையும் அதிகப்படியான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள். அடுத்து அந்த சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மாதம் 26ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போறார். அதனால நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே ராசி அதிபதி அந்த சுக்கிரன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. அதனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலகட்டத்திற்கு அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது உங்களுக்கு சில தேவையில்லாத நபர்கள் தொடர்புகள் மூலமாக வீட்டுல கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். நீங்க சாதாரணமா தான் பேசியிருப்பீங்க, ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளோ உங்களை புரிந்து கொள்ளாத நபர்களோ உங்களை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த சுக்கிரன் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு மீது பயணிக்கும் போது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் அவர்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க போல்டாக முடிவெடுத்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம், நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இந்த மாதம் பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த மாதத்துல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான வளர்ச்சிகள், உங்களுக்கு பொருளாதார ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்றது சில பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய நண்பர்களே பார்ட்னர்ஸாக மாறி உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழில அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம்
இருக்க போகுது. இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மிகப்பெரிய கடனில் இருந்தெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எளிமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல யார்கிட்டயாவது கடன் கொடுத்து ஏமாந்திருப்பாங்க. அந்த கடன் கூட திரும்ப வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த சூரியன் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கிறார். அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் குடும்பம் ரீதியான பிரிவுகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். கடந்த ஒரு 6 மாதமாக பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வேலை ரீதியான நெருக்கடிகள் இருந்தும் வெளியில வந்தோம். அடுத்து வேலை பழுகள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம், 3 மாதம் ஆச்சு, வேலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. எப்பவோ போட்ட தேர்வு எழுதுனதுல நீங்க பாஸ் ஆகி இருந்திருப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்காது, எங்க உங்களுக்கு போட போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. இப்போ அதற்குண்டான அந்த நிரந்தர ஒரு அமைப்புகள், இது வரைக்கும் டெம்பரவரியாக பார்த்துட்டு இருந்த வேலைகள் கூட இன்னுமே நிரந்தரமாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல டெம்பரவரியாக இருந்தவர்கள் எல்லாருமே பெர்மனன்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. ரெகுலரான இன்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களுக்கு மேலாக ஒரு ரெகுலரான இன்கம் இல்லை. ஒரு 3 மாதம் ஒரு இடத்துல வேலை செய்யறது, அப்புறம் திரும்ப வேலையை விடுறது, திரும்ப வேற இடத்துல சேர்றது, திரும்ப வேலையை விடுறது, இந்த மாதிரியாக அந்த வருமானத்துல ஏதோ ஒரு தடைகள் இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த கலத்திராதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நேரம். எளிதாக வரன்கள் அமையும். இதனால் வரைக்கும் மேட்சிங் பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருந்திருப்பீங்க. எந்த பொருத்தமும் இருக்க மாட்டேங்குது. அப்படியே பொருத்தம் வரக்கூடிய ஜாதகம் அங்க குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. இப்படின்ற அந்த திருமண முயற்சிகள்ல அதிகப்படியாக தோல்விகளை கண்ட இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கும் உங்களுடைய வரன்கள் மூலமாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். திருமணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக, ஒரு 3 வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்த ஒரு தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்க போது. இந்த மாதம் இந்த மாதிரியாக உங்களுடைய திசா புத்திகள் ஏதாவது ஒரு கெடுதலான பலனை கொடுத்துட்டு இருக்குது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்காது. என்ன இவங்க முயற்சி பண்ணாலும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு வலுவாக இருக்கிறதுனால வேலை கிடைக்கிறதுல ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கு. இல்ல குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ரீதியான ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு. இப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு விளக்கேத்துங்க. அது நீங்க ராகு காலத்துல ஏத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஈவினிங், அதாவது மாலை பொழுதுல ஒரு 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த துர்கைக்கு ஒரு 4
4 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்குது. இந்தந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மேடம், ஒரு வாரம் மட்டும் ஏத்தனா போதுமா, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமா ஏத்தணுமா அப்படின்னு கேக்குறவங்க, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமா எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை வெள்ளிக்கிழமையும் அந்த துர்கை அம்மனுக்கு இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எடுத்து நீங்க விளக்கு போடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இதுல எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாத ராசிபலன்கள், விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள், தமிழ் மாத ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காலமான அது எப்போ அப்படின்னு கேட்டால், இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள், இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில், கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 20ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வரார். கார்த்திகை 20ங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி, டிசம்பர் 6ஆம் தேதி விடியற் காலையில். அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும், கன்னி ராசியில் துலாம் ராசியில் சுக்கிரனும், கன்னி ராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி. நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும். இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும், ஏன்னா அது லௌகீகத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள். ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம் தான் ப்ராக்டிஸில் இருந்தது. இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது. இந்த மாதத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விருச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் சுக்கிரன் 26ஆம் தேதி நவம்பர் 26 கார்த்திகை 10ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் 5ஆம் தேதி ராத்திரி 6ஆம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே கார்த்திகை 20ஆம் தேதி அன்னைக்கு 6ஆம் தேதி விடியற்காலை புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வராரு. செவ்வாய் பகவான் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கார்த்திகை 21 அன்று விருச்சிக ராசியிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வராரு. இந்த இடத்துல வரும்போது குருவின் நேரடி பார்வையில் வந்துடுறாரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15 கார்த்திகை 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி விடியற்காலை 4:17 சூரியன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தனுர் மாதம் ஆரம்பம், அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து
மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள், அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பரணி தீபம், டிசம்பர் 4 கார்த்திகை 18 அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்னைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறா. ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார், சிவனே மலையாக இருக்கார். அதனால் அன்னைக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள். இதில் நடுவில் அமாவாசை கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் 20 தேதி 24 தேதி 25 தேதி வாக்கில் வருது. இதெல்லாம் இருக்குது, சர்வ ஏகாதசி, இதெல்லாம் பிரதோஷம்லாம் இருக்குது. நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில். உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம். அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த பலன்களை இப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது, எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள், அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாதம்ங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஏற்கனவே உங்கள் வாயில் சனின்னு சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னு. இல்லை 10ஆவதுக்கு இப்போது சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் இந்த மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. அடுத்தவங்களுடைய தவறுகளை பூதாகார கண்ணாடியை வைத்து, அதாவது லென்ஸை வச்சு நீங்கள் என்லார்ஜ் பண்ணி பார்க்குறீங்க. இதை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை சால்ட்டுங்க. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் மற்ற உறவுகள் வகையில் உடன்பிறப்புகள், உங்கள் குழந்தைங்க, உங்களுடைய மாப்பிள்ளை, உங்களுடைய பெண் வயிற்று பேரன், இந்த மாதிரி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் சொல்கிற விஷயம் ஒவ்வொன்றும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சரி, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதையெல்லாம் குறைவில்லாமல் இருக்குது. 10ல் குரு பதவி மாற்றம். இப்போ உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். அந்த குரு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வேற வராரு. இதனால் உங்களுக்கு என்ன இன்னும் நற்பலன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு வக்கரம் அடைவது. குரு உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நல்லது பண்ண மாட்டார், ஆனாலும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. குரு 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த மாதம் அப்படிங்கும்போது டிசம்பர் 6ஆம் தேதி கார்த்திகை 20ஆம் தேதியிலேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, அதாவது உழைப்பவனுக்கு 9ல் குரு. ஓடிப்போனவனா வீட்டை விட்டு ஓடிப்போனவன் இல்லை, ஓடுறவனுக்கு தான் 9ல் குரு. நீங்கள் யூ ஹாவ் டு ரன் லைக் ஸ்ப்ரிண்டர். அதாவது உலக அளவில் 100 மீட்டர் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தார் உசைன் போல்ட், அந்த மாதிரி ஓட்டம் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. உழைப்புக்கு ஊதியம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், அதே சமயம் தொட்டது துலங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். நீங்கள் எதில் கை வச்சாலும் சரி, நீங்கள் டென்னிஸில் கை வைக்கிறீங்களா, டென்னிஸ் பேட்டில் கை வைக்கிறீங்களா, நீங்கள் தான் அதில் சாம்பியன். நீங்கள் கிரிக்கெட்டில் கை வைக்கிறீங்களா, கிரிக்கெட் பேட்டை கை வைக்கிறீங்களா, நீங்கள் தான் அதில் பேர் என்ன, மேன் ஆஃப் த மேட்ச். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் சாதனைகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களை பற்றி தப்பாக பேசின நபர்கள் உங்களையே உங்கள் எதிரிலேயே உங்களை மூஞ்சிக்கு நேராக சில தவறுகளை பேசியிருப்பாங்க, தப்பான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. இத்தனை நாளாக அடக்கி வாசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் வச்சு செய்வீங்க அவங்கள. என்னடா என்ன இப்படியா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட தைரியமும் திறமையும் வெளிப்படக்கூடிய மாதம். உங்களுடைய வார்த்தைக்கு அதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் டிசம்பர் 7, அதாவது கார்த்திகை 21 அன்னைக்கு அவர் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரார். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் இந்த மாதம் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ அவங்க மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது
உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டதுனால ஏதாவது உடம்புல வந்து அந்நிய பொருள் வச்சுருக்காங்க, அதாவது இரும்பு பிளேட் ஏதாவது வச்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்க உடம்புல ஏதாவது அந்நிய பொருள் இருந்ததுன்னா அது ஆப்ரேஷன் மருத்துவ ரீதியாக வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, உங்களுடைய சக பணியாளர்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களால் சற்று ஆதாயம் ஏற்பட்டு செலவுகள் தரக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை வணங்கினோன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம்னா உடனே எல்லோரும் திருப்பதிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன் அப்படின்ட்டு. பழனி திருப்பதி எல்லாம் வந்து இஷ்ட தெய்வமாக தான் இருக்க முடியும். குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலுக்கு வந்து எல்லாரும் வரமாட்டாங்க. குறிப்பாக அது பெண் தெய்வமாக இருக்கும். அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குலத்தை காத்த அந்த உத்தம அரசியின் தெய்வத்தை வணங்கி வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நிம்மதியை பெறும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம், அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும், முருகன் ஆலயங்களிலும், அதாவது அம்பாள் ஆலயங்களிலும், விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி, அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள். அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம். இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க. அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய இந்த மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்குற போது துலா ராசிக்கு கிரகங்களுடைய தன்மை மாறுபட்டிருக்கு. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வக்கர நிவர்த்தியாகி 9ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார். இந்த மாதம் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 12ல் இருந்த புதன் உங்கள் ராசிக்கு வர்றார். அவர் இந்த மாதம் 20ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். இப்படி செவ்வாய் பகவான் 21ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இது மாதிரி கிரகங்களை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிரகங்களுடைய மாறுபட்ட இடத்தினுடைய அவங்க இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள், அப் அண்ட் டவுன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை சொன்னேன். இருந்தால் கூட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த மாதம் நமக்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. சூரியன் செவ்வாய் எல்லாமே அங்கே இருக்காங்க. அதோட சுக்கிர பகவானும் வந்துடுறாரு. எல்லாமே உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பேச்சை நீங்கள் அதிகமாக குறைக்கணும். 21ஆம் தேதி வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ வருமானங்கள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் நடக்குமான்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் பரவாயில்ல. ஸோ இந்த தமிழ் கார்த்திகை 19க்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். செவ்வாயும் வந்துடுவார். சனி பகவானும் பார்ப்பார். சனி பகவான் பார்க்குறதுனால என்ன பிரச்சனைனா, நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு நாளான்னைக்கு அப்படின்னு தள்ளி போடக்கூடாது, போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. நினச்சிங்கன்னா உடனே முடிச்சிடணும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்போ தான் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட சனி பகவான் பார்க்குறதுனால
எந்த ஒரு விஷயத்துக்குமே உடைக்கிற தடவை நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ரொம்ப முக்கியம். யாரையுமே இன்றைக்கி உலகத்தில் பிறந்தால் நன்மை, எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும். யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. அதனால் சில விஷயங்களில் நீங்கள் நம்பி செயல்பட்டு தான் ஆகணும். எல்லாருமே சந்தேக கண்ணோட பார்க்காம ஒரு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கார். அதுவே உங்களுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கார். அது இன்னுமே உங்களுக்கு நன்மை. சனி இருந்தாலே ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனே உங்களுக்கு இருக்காது. பட் ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன் ஒர்க் பண்ணுறீங்களோ எதில் வேணான்றங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பரவாயில்ல, வேலைக்கான வாய்ப்பு. ஆனால் அந்த வேலையை, அந்த முயற்சிகளில் அதில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றி சின்னமாக இருக்காது. கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா அதே சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வேலையில் மறைமுகமான தொல்லைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு இல்லை. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு சப்பார்டினேட் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய சுப்பீரியருமே பெருசாக செய்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கரியரில் நீங்கள் தான் எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணால் மட்டுமே கரியர் நல்லாயிருக்கும். ஆனாலும் கூட வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. அதில் நிறைய பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சனி 8ஆம் இடத்தையும் 12 திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான். அதனால் கவனமாக இருங்க. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலையில் ட்ரான்ஸ்ஃபர், யாரெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, வேலையில் என்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வேலையின் காரணமாக முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கலாம். ஹெல்த்து விஷயம் மெயினாக அதுதான். இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க, விஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு அதில் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அதுலேயும் பெனிஃபிட்டாக நம்ம லாபத்தை எதிர்பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குது, வருமானம் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இதெல்லாமே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா சகோதரியாலும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், ஒரு பக்கம் டூரு, ஒரு பக்கம் ட்ராவல். யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், போதும். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. பெருசாக விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. அதுலேயும் கிரிப்டோவில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக ரேஸ்லேயோ, லாட்ரிலையோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ, ட்ரேடிங்லேயோ, மியூச்சுவல்லையோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும்.
அது மட்டுமல்ல, உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகளால் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அதனால் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் ஸ்பான்சரோ அல்லது உங்களுக்கு கிடைப்பதற்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த விலை கிடைக்கும். இந்த மாதம் அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் சனி பகவான் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.